வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாட் மித்தோஸ் ஏஐ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ கிளாட் மித்தோஸ் அப்படிங்கிற இந்த ஏஐய டெவலப் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற ஒரு ஏஐ நிறுவனம் தான். எப்படி சாட் ஜிபிட்டிலாம் இருக்கோ, அதே மாரியான ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் தான் இந்த கிளாட் மித்தோஸ் அப்படிங்கிறது. ஆனா இதனுடைய வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர்ல, ஒரு கோடிங்ல இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டீஸ வந்து கண்டுபிடிக்கிறது தான் இதோட வேலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பல முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் கண்டுபிடிச்சு குடுத்துருக்கு. அதனால தான் இது ஃபேமஸே ஆச்சு. ஆனா இது வந்து ஹேக்கர்ஸ் கையில போயிருச்சுன்னா, அவங்க அந்த வல்னரபிலிட்டீஸ கண்டுபிடிச்சு ஹேக் பண்ணி வேற விஷயங்கள பண்ணிற முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. அடுத்தது சென்ட்ரல் நோ யுவர் கஸ்டமர். அதான் ஒரே நாடு, ஒரே கேஒய்சி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ பொதுவா இந்த கேஒய்சி அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர நம்ம பேங்க்குக்கு போனா பண்ணுவோம். நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. நம்ம Paytmல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா இகேஒய்சி பண்ணுவோம். இல்ல ஒரு எ ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றப்ப கூட அக்கவுண்ட் ஓப்பன் பண்றப்ப கேஒய்சிலாம் பண்ணுவோம். ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா, நம்ம கேஒய்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா ஒரே டேட்டாவ தான் நம்ம திருப்பி திருப்பி குடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால சென்ட்ரல் கவர்ன்மென்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மத்திய அளவுல சென்ட்ரல் நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு முறைய கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இத வந்து சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் செகண்டைசேஷன் அண்ட் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து இந்த ஒரு சென்ட்ரல் கேஒய்சிய வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க. அதன் மூலியமா என்ன பண்றாங்க அப்டின்னா, இப்ப நம்ம பேங்க்குக்கு போய் ஒரு கேஒய்சி பண்றோம் அப்டின்னா, அந்த பேங்க்கு அந்த நம்மளுடைய டேட்டாஸ வந்து சென்ட்ரல் கேஒய்சி சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்ணிருவாங்க. அப்லோட் பண்ணிட்டு நமக்கு ஒரு 14 டிஜிட் நம்பர் வந்து கையில குடுத்துருவாங்க. ஓகேவா? இதுதான் உங்க கேஒய்சி நம்பர் அப்டின்னு சொல்லி. அந்த 14 இலக்க எண்ண வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்னா, மத்த பேங்க்குக்கு போய் என்னால அந்த 14 டிஜிட் நம்பர் குடுத்தாலே எனக்கு கேஒய்சி அவங்க வெரிஃபை பண்ணிக்குவாங்க. அவங்க பர்டன் ஆயிருது. ஓகேவா? இத நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்றேன்னா, அந்த 14 டிஜிட் நம்பர குடுத்தாலே கேஒய்சி ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை ஆயிரும். இந்த மாதிரியான ஒரு முறையே கொண்டு வந்திருக்காங்க. இதனால என்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம சான்றிதழ்கள கொண்டு போகணுங்கிற அவசியம் இருக்காது. நம்மளோட ஆவணங்கள மத்திய அரசாங்கம் அவங்களோட சர்வர்ஸ்ல வச்சு பாதுகாத்துப்பாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்க வேணாலும் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி என்னால இன்வெஸ்ட்மென்ட் எல்லாமே பண்ண முடியும். கேஒய்சிங்கிற ஒரு தொல்லை இருக்காது எனக்கு. அதே மாரி அந்த சென்ட்ரல் கேஒய்சில போய் என்னோட டேட்டாஸ சேஞ்ச் பண்றதும் ரொம்ப எளிமையா மாறிரும். இப்ப நான் பிசிக்கல் கேஒய்சி பண்றப்ப, மறுபடியும் நான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய் குடுக்கணும். சென்ட்ரல் கேஒய்சின்றப்ப அதுக்கான ப்ரூஃப சப்மிட் பண்ணாலே போதும். ஈஸியா வேலை முடிஞ்சிரும். சரியா? ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சென்ட்ரல் நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது. அதுல ஒரு 14 டிஜிட் எண்கள நமக்கு குடுத்துருவாங்க. அத வச்சு நம்ம கேஒய்சி செக் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்தது ஸோ இங்க ஜப்பான் ரிலேட்டடா வந்து ஒரு செய்தி வந்து குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துப்போம். சரியா? அ 2ண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜப்பானோட குரோத் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்ல இருந்துச்சு. ரொம்ப பெரிய வளர்ச்சிய வந்து பார்த்திருப்பாங்க. மேட் இன் ஜப்பான் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கும். ஆனா 1980ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிருக்கும். அமெரிக்க டாலருக்கு எதிரான அந்த ஜப்பானுடைய கரன்சியோட மதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். இதனால என்ன ஆகும்னா, ஜப்பானோட ஏற்றுமதி வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். அதனால ஜப்பானோட ஏற்றுமதி பாதிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஜப்பானோட சென்ட்ரல் பேங்க் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்தையும் கம்மி பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நெறைய பேர் வந்து கடன்கள வாங்கியிருப்பாங்க. கடன்கள் நெறைய பேருக்கு வந்து கைக்கு போனனால, காசு கைக்கு போனனால, ரியல் எஸ்டேட்லயும், ஷேர் மார்க்கெட்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, விலைவாசி வந்து உயர ஆரம்பிக்குது. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாகுது. அதனால மறுபடியும் ஜப்பானோட சென்ட்ரல் பேங்க் அந்த வட்டி விகிதங்கள வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கம்மி பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறது அப்படியே அகைன் டவுன் ஆச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா, ஜப்பான்ல வந்து டீஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சொத்து மதிப்பு எல்லாமே கம்மியாகுது. இதனால டீஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறாங்க. கடந்த 30 ஆண்டுகளா அவங்க டீஃப்ளேஷன்லயே தான் இருக்காங்க. அதாவது என்ன ஒரு கான்செப்ட்னா, கடந்த 30 ஆண்டுகளா ஜப்பான்ல எந்த ஒரு பொருளோட விலையுமே உயரவே கிடையாது. அதனால நிறுவனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, லாபம் கம்மி தான். ஆனா யாருக்கும் சம்பளமும் உயரவே கிடையாது. ஸோ விலைவாசி உயர்ந்தா தான் சம்பளம் உயரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. விலைவாசியே உயரல, அப்புறம் சம்பளமும் உயர தேவையில்ல. நிறுவனங்களுடைய அந்த லாபமும் உயரல. எல்லாமே ஆப்டிமம் லெவல்ல மெயின்டெயின் ஆயிட்டே இருந்துச்சு. இதனால ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல என்ன ஆயிருக்கு அப்டின்னா,
ஒரு 35 ஆண்டுகள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமா அகைன் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, அ இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய சன்னே டக்காய்ச்சி அப்படிங்கிற அந்த பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் முக்கியமான தொழில்நுட்பங்கள் இது எல்லாத்தையுமே ஜப்பான்லயே உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சைனாவுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா ஜப்பான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஜப்பான்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது மறுபடியும் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா வட்டி விகிதம் குறையுது, இன்வெஸ்ட்மென்ட்ஸ் உள்ள வருது, மறுபடியும் பணவீக்கம் அதிகமாகுது. அதே மாரி சன்னை டக்காய்ச்சி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஊழியர்களுக்கும் வந்து சம்பள உயர்வ வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால ஜப்பான்ல மறுபடியும் என்ன ஆகுது, அந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்தது, சுகாதார கட்டமைப்புகளை சீரமைக்கும் காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ சமீபத்தில ஒரு ஆய்வு நிறுவனம் வந்து இந்தியாவுல இந்த காலநிலை மாற்றத்தினால சுகாதாரம் சார்ந்து என்ன பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கடந்த 30 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, காலநிலை மாற்றத்தினால உலகத்துல அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகள்ல இந்தியா 6வது இடத்துல இருக்கு அந்த பட்டியல்ல. என்ன மாதிரியான பாதிப்புகள பார்த்திருக்கோம்? என்ன மாதிரியான பாதிப்புகள் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு குடுத்திருக்காங்க. அதுல வெளிப்படையாவே பார்த்தோம்னா, டெங்கு பாதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவுல அதிகமாயிட்டே இருக்கு. முன்னாடிலாம் டெங்குவே இல்லாத பகுதிகளா இந்த இமாச்சல பிரதேசம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் இருக்கும். இப்ப அங்கலாம் கூட பார்த்தீங்கன்னா, அதிகமான பாதிப்புகள் அப்படிங்கிறது வருது. கிளைமேட் சேஞ்ச்னால திடீர்னு என்ன ஆகுது, ஒரு கிளவுட் பர்ஸ்ட்டோ இல்ல வந்து கிளாசியஸ் மெல்ட் ஆயி வெள்ளமோ ஏற்படுது. இந்த வெள்ளப்பெருக்குனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசுத்தமான நீர்லாம் வந்து நமக்கு வந்து உணவோட கலக்குது. குடிநீரோட கலக்கறனால காலரா, ஈகோலி போன்ற பாக்டீரியாக்கள்னால வரக்கூடிய நோய்களும் அதிகமாகுது. அந்த வெள்ளம் வடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, லெப்டோஸ்பைரோசிஸ் போன்ற எலி காய்ச்சல்களும் பரவதான் செய்யுது. இப்ப வெள்ளப்பெருக்கினால் மட்டுமே 5000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. இந்த எண்ணிக்கை வரக்கூடிய ஆண்டுகள்ல இன்னும் அதிகமாகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தொற்று நோய்கள் தான் வருது அதிகமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொற்றாத நோய்களும் அதிகமாக தான் வருது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. வெப்ப அலைகளின் போது இந்தியாவுல மனித உயிரிழப்புகள் அதிகமாக தான் ஆகும் அப்படிங்கிறதையும் இத சொல்லியிருக்காங்க. வெப்ப அலைகளுக்கும், இதய நோய்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நெருங்கின தொடர்பு இருக்கிறதாகவும் இந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 3ல ஒரு பங்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் டிசீசஸ்னால தான் இறந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ஃபைண்டிங்ஸ்லாம் வந்து நம்ப லைட்டா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பொல்யூஷன் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. இது வெளியில அவுட்சைட் டோர்ஸ்ல அவுட்டோர்ஸ்ல வந்து வொர்க் பண்றவங்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்புகள ஏற்படுத்துது, லங் டிசீஸஸ வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிற மாரிலாம் குடுத்துருக்காங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லியே இந்தியாவுல இருக்கக்கூடிய அ க நகரங்கள் எல்லாமே மாசுபட்ட நகரங்களாக தான் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய 30 மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல 17 சிட்டீஸ் வந்து இந்தியாவுல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவுட்டோர் வொர்க்கர்ஸ்க்குமே நெறைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பாதிப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்கும் அந்த தாய் சேய் நலன்ல வந்து தாக்கங்கள் இருக்கு. குறைப்பிரசவம், குறைந்த எடையுடன் குழந்தைகள் பிறப்பது, கர்ப்ப காலத்துல சிக்கல்கள் இருக்கிறது. இந்த மாதிரியான பாதிப்புகளுமே குழந்தைகளுக்கும், தாய்மார்களுக்குமே இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ வெப்பத்தோடைய தாக்கம் காரணமாகவே குறைப்பிரசவம் அப்படிங்கிறது இந்தியாவுல 16% அதிகரிச்சிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்ப குழந்தைகளுக்கும் அதிக பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த அறிக்கையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொருளாதார ரீதியாக என்ன தாக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெப்ப அதிகமாக இருக்கனால கிட்டத்தட்ட இந்திய தொழிலாளர்கள் 16,000 கோடி உழைப்பு நேரங்கள வந்து இழந்திருக்காங்க. புரொடக்டிவா வொர்க் பண்ண முடியாம போகுது. அதாவது ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கிறப்ப, தொழில்துறையோடைய உற்பத்தி திறன் வந்து பார்த்தீங்கன்னா, 2% வந்து கம்மியாகிக்கிட்டு வருது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அப்ப இவ்வளவு பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாரி வெளிப்புறங்கள்ல வேலை செய்யக்கூடிய விவசாயமும் நல்லா பாதிக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு. ஸ்டேட் லெவல் ஆக்ஷன் பிளான்ஸ்லாம் இருக்கு. ஹீட் ஆக்ஷன் பிளான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அகமதாபாத்ல 2013லயே கொண்டு வந்தாங்க. இந்த மாரி பல்வேறு திட்டங்கள செயல்படுத்தினா மட்டும் தான் இந்த பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்க முடியும். அதே மாரி சுகாதாரத்துறையிலயும் வந்து சுகாதாரத்துறையிலயும் வந்து அதிக முதலீடுகள எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்தது திருஷ்டி செயற்கைக்கோள். திருஷ்டி செயற்கைக்கோள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவ சேர்ந்த கர்நாடகாவ சேர்ந்த கேலக்ஸ் ஐ அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் இந்த திருஷ்டி அப்படிங்கிற செயற்கைக்கோள உருவாக்கியிருக்காங்க. இந்த திருஷ்டி அப்படிங்கிற செயற்கைக்கோள் Falcon 9 மூலியமா விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னா, வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஆப்டோசார் சேட்டலைட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆப்டோசார் அப்படின்னா ஆப்டிகல் இமேஜிங் பிளஸ் சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிற 2 கான்செப்டையும் சேர்த்து உருவாக்கியிருக்காங்க இந்த இந்த ஒரு சேட்டலைட்ட. அதான் மல்டி ஸ்பெக்ட்ரல் கேமராலாம்
பொருத்தி இருக்காங்க. இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்திலயும் மேகமூட்டம் அதிகமா இருந்தாலும் கூட தெளிவான படங்கள வந்து இந்த செயற்கைக்கோள்னால எடுக்க முடியும். இதனால நமக்கு அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம், உட்கட்டமைப்புகள கண்காணிப்பு பண்றதுக்கு, அடுத்தது இன்டெலிஜென்ஸ் பர்ப்பஸஸ்க்காகலாம் நம்ம இத வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. சரியா? எந்த ஒரு மேகமூட்டம் இருந்தாலும் சரி, அதே மாரி எவ்வளவு இருட்டா இருந்தாலும் சரி, தெளிவான படங்கள நமக்கு இந்த சேட்டலைட் நமக்கு எடுத்துக் குடுக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நித்தி ஆயோக்கோட முழுநேர உறுப்பினர்களாக பாலசுப்ரமணியம், ஜோரம் அனியா அவங்கள வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நித்தி ஆயோக் வந்து நெறையா ரீவாம்ப் பண்ணியிருந்தாங்க. நித்தி ஆயோக்கோட தலைவர் எப்பயுமே வந்து பிரைம் மினிஸ்டர் தான். துணைத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் குமார் லஹிரி அப்படிங்கிறவர்கள அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது ராஜீவ் கௌபா, கே.வி. ராஜு, கோபர்தன் தாஸ், அபய் கரந்திகர், ஸ்ரீனிவாஸ், எம். சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் ஜோரம் அனியா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப முழு நேர உறுப்பினர்கள் ஃபுல் டைம் மெம்பர்ஸா வந்து இருக்க போறாங்க. ஃபுல் டைம் மெம்பர்ஸ் மொத்தம் 7 பேர் வந்து இருக்காங்க. அதுல ஜோரம் அனியா வந்து பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி நிஷி அப்படிங்கிற கம்யூனிட்டில இருந்து டாக்டரேட் வந்து வாங்குன முதல் பெண்மணி இவங்க தான். இலக்கியம், கலாச்சாரம் போன்ற விஷயங்கள்ல இவங்க வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நபராக இருக்கிறாங்க. அதே மாரி இன்னொரு உறுப்பினர் பாலசுப்ரமணியர் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷன் கர்மயோகி 2020ல வந்திருக்கும். சிவில் சர்வன்ட்ஸ வந்து ட்ரெயின் பண்றதுக்காக. அதுல ஒரு உறுப்பினராக இருக்கிறவரு. அவரு கூட பார்த்தீங்கன்னா, பவர் வித்தின் த லீடர்ஷிப் லெகசி ஆஃப் நரேந்திர மோடி அப்படிங்கிற தலைப்புல புத்தகங்கள்லாம் கூட 2024ல எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. நித்தி ஆயோகோட மெம்பர்ஸ் ஃபுல் டைம் மெம்பர்ஸ பத்தி இங்க குடுத்திருந்தாங்க.